இது போல என்ன வாசிக்க போறேன் அனௌன்ஸ் பண்ணிட்டு வாசிக்கவா இல்ல சும்மா வாசிட்டே போவோம்? அனௌன்ஸ் பண்ணிட்டே வாசி. என்.எஸ். ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு பெரிய மகாவித்வான் டெல்லியில இருந்தார். அவர் இயற்றிய ஸ்ரீ மகா கணபதி கண்டச்சாப்பட்டாலும் ஆபோக்கிறார்.
அடுத்தபடியாக முத்துசாமி தீட்சிதர் அவர்கள் இயற்றிய அர்த்தநாரீஸ்வரம். அர்த்தநாரின்னா தெரியும், அர்த்தநாரீஸ்வரம் ரூபகதா. Thank you.
நேரம் 9 மணி 1 நிமிடம். அடுத்து லய வித்வானுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சியை செய்யறதுனால ஒரு தனியாவர்த்த வாசிக்கணும் என்ற எண்ணத்தை ஒரு பெரிய ராஜநாள் பலரை வாசிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லாமல் அதுக்கு 3 மணி நேரம் தேவைப்படும். இருக்கிறதுல நம்மளுடைய அஞ்சலியை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்யும். அனைவரும் அறிந்த கீர்த்தனை, அதாவது ஆட மோடி கலதை, மாடல் ஆட மோடி கலதை. பேசுறதுக்கு ஏன் இவ்வளவு மோடி பண்றேன்? மோடினா ஏன் ரொம்ப பிம்பு பண்ணிக்கிறேன்? பேசக்கூடாதா கூட ராமா அப்படின்னு கேரள சொல்லி எழுதிக்கிறோம். இப்பொழுது நினைத்தாலும் திரு PS மூர்த்தி அவர்கள் பேச முடியாது. அதனால பேசுறதுக்கு அவரை எடுத்து கொடுத்தாடி ஆடம் ஓடி கலது ராமையா அப்படின்ற கீர்த்தனையை வாசித்து அது ஆதித்தாலும் கேரள சொல்லி
இவர்கள் இப்போ வாச தனி வந்து நம்ம பிஹெச்டிக்கு சினாப்சிஸ் கொடுத்த மாதிரி தீசிஸ் மாதிரி வாசிப்பாரு. அந்த குறப்பு வாசிச்சா அந்த குறப்பே ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வாசிக்கலாம். வாசிப்பாரு. ஆக நம்ம ராகமாளிகளை வாசிச்சாலும் குறப்பு வாசிச்சாலும் தனியாட்டம் வாசிச்சாலும் எப்படி வாசிச்சாலும் பேச மாட்டேன்றார் ராமன். ஸோ ஆட்டமொழிகள் இது இன்னும் இருக்கு, இன்னும் ட்ரை பண்ணுவோம், வாசிச்சுட்டே இருப்போம், பேச வரப்போம். இப்போ இவர் சார் கலைஞர்களை பாராட்ட இப்பொழுது இசைக்கலைஞர்களை கௌரவிக்கும் நேரம். இசைக்கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தும்படி நம்முடைய பெருமதிப்புக்குரிய டாக்டர் நீலகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். டாக்டர் BNB
சுதர்சன் அவர்களுக்கு இப்பொழுது மருத்துவர் நீலகண்டன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். அடுத்து இடி முழக்கம் செய்து நம்மை எல்லாம் மகிழ்வித்த டபுள் மாஸ்டர் துர்காராவ் அவர்களுக்கு டாக்டர் நீலகண்டன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார். அடுத்து குழந்தையிலிருந்து வந்திருந்து கடம் வாசித்து நம்மை எல்லாம் மகிழ்வித்த வித்வான் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு பொன்னாடை அந்த முதல் வித்வானுக்கு முதல் வித்வான் பொன்னாடை போடுறது தான் சரியா இருக்கும். இது ராமநவமி இசை விழா. ராமநவமியினுடைய 5வது நாள் இசை விழா. இது நிறைவு நிகழ்ச்சி. நான் எங்க ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியுமா போடுமான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு டாக்டர் வி.எல்.வி. சுதர்சன் அந்த வில்லை பிடித்த ராமனுக்கு தன்னுடைய வில்லினாலே ஒரு அற்புதமான இசை அபிஷேகத்தை அவர் செய்திருக்கிறார். எனக்கு கொஞ்சம் நிகழ்ச்சி தாமதமாக துவங்குகிறதே என்கிற ஒரு சோர்வு இருந்தது. ஆனால் தன்னுடைய வில்லினாலே முதலிலே அந்த நாட்டக்குறிஞ்சியை ஆரம்பித்த உடனே அப்படியே ஒரு பெரிய உற்சாகம் வந்துருச்சு. என்னுடைய கைவலியோ என்னுடைய எதுவுமே தெரியல. காரணம் என்னன்னு வச்சுக்கீங்க, இங்க மருத்துவர் வந்திருக்கிறார். அவருடைய ஆய்வை பத்தி சொன்னார். அவருடைய ஆய்வே மியூசிக் தெரபி தான். இசையாலே மனதை இணக்க வைக்கலாம், மென்மைப்படுத்தலாம், உடல் நோயையும் உள்ளத்தின் நோயையும் ஒருங்கே போக்கலாம். மருத்துவர்கள் உள்ளத்துக்கு தனி மருத்துவர்கள், உடலுக்கு தனி மருத்துவர்கள் உலகத்திலே உண்டு. ஆனா இசையானது உள்ளத்தையும் உடலிலே இருக்கக்கூடிய நோயை எவ்வளவு சுலபம். அது ஒரு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். அடிக்கடி காரைக்காலுக்கு போவாரு. போய் அங்க அந்த நோயாளிகளை எல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் ரீடிங் எடுத்து இந்த ராகத்தை ரொம்ப பிராக்டிகலா இப்ப நம்ம நேரடியா பார்க்கிறோம். எப்படி ஃபீல் பண்றோம் பாருங்க, எவ்வளவு அழகான இசை. நேற்று சொல்லும் பொழுது சார் சொன்னேன், அதாவது இந்த இசையை சாருடைய இசையை கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று. அதுவும் மிருதங்க மாஸ்டர் பி.எஸ். மூர்த்தி அவர்களுடைய நினைவு அஞ்சலியாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில ராமாஞ்சலியாக செய்தார். அது அவருக்கு ஒரு பெரிய அஞ்சலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணாருன்னா நம்ம அழகா இதை அனுபவிக்கிறோம். அமரர் பி.எஸ். மூர்த்தி அவர்களும் அந்த படத்திலே இருந்து கொண்டு டாக்டர் வி.எல்.வி. சுதர்சன் அவர்களுடைய இசையை, அதுவும் ராமனுக்கு சமர்ப்பணமாக பண்ணுகின்ற இசையை அவரும் என்ன நேத்தா சொன்னார். நீங்க பாட்டு நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப சிரமப்பட்டு அவர் அப்படிதான் சொல்லுவார். அவருக்கு எதுவுமே சிரமம் கிடையாது. அர்த்தராத்திரியில 12 மணிக்கு எழுப்பி வாசிக்க சொன்னாலும் வாசிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஏன்னா இருக்கும்போது கொடுக்கறதுக்கு என்ன பஞ்சம் இருக்கு, எல்லாரும் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். இவர் ஒரு மாஸ்டர். காரணம் எங்க அப்பா ஒரு மாஸ்டர், எங்க அண்ணன் ஒரு மாஸ்டர். புகழ்பெற்ற வயலின் மேதை மேதகி அவர்களுடைய புதல்வர் என்பது அவருடைய வாசிப்பிலே தெரிகிறது. அவ்வளவு அற்புதமான ஒரு வாசிப்பு. அதுவும் பாத்தீங்கன்னா
நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு நேரம் கிடையாது. எவ்வளவு போட்மேல் வேகத்துல பாரு, சில ட்ரெயின் லேட்டா போயிட்டா அடிச்சு அந்த ஸ்டேஷன்ல போய் சேர்ந்து சில பேர் போவாங்க இல்லையா. இவருடைய வில்லுல வில்லிபுத்தராழ்வார் அழகான சொல்வார், இந்த வில்லிக்கு எந்த வில்லி எதிர் நிற்கும் வில்லின்னு ஒரு அற்புதமான வரி. இந்த வில்லாடிக்கு எதிர்க்கு ஒரு வில்லாடியே கிடையாது. சார் வில்லு போடும் பொழுது இந்த வாசகம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த வில்லுக்கு எந்த வில் எதிர் நிற்கும் வில் கேட்கிற வாசகம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏதோ அவர் மேல உள்ள பிரியத்தினால சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. பாட்டு சரியா இருக்குமா, என்ன பிரியமா இருந்தாலும் நீங்களே என்ன சொல்லுவீங்க, ஒண்ணு இல்லாத பாட்டுக்கு ஓங்கி ஓங்கி பேசுறாங்க இருந்தாலும் அப்படி கிடையாது. அவ்வளவு ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா, அதுவும் அந்த ராகமாளிகை சொரம், அந்த சொரத்தினுடைய விரைவு, அது கோத்த விதம், அதே மாதிரி அவருக்கு பக்கத்துணையாக நம்முடைய லய வித்வான் மாஸ்ட்ரோ மிருதங்கம், அந்த மிருதங்கத்துடைய சவுண்ட் எல்லாம் இந்த தமிழ்ல வருது. ஏன்னா சார் நினைச்சா தமிழ வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இந்த வயலுக்கு வந்து இந்த நாதஸ்வரம் பெரிய மேளம் சொல்றது, அந்த மேளத்துக்கு தான் இந்த மேளம் சரியா இருக்கும். ஆனா நம்முடைய துர்கா வாசிச்சா எந்த மேளத்துக்கு இந்த மேளம் சரியா இருக்கு மாதிரி அத்தனை நடைகள். ஏன்னா பெரிய விஷயம் என்னன்னா, இதை கத்துக்கிறதுக்கு நிறைய நமக்கு தெரிஞ்சதை சரி பண்ணிக்கிறோம், தெரியாததை கத்துக்கிறோம். ரெண்டுத்துக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. அது மட்டும் இல்ல, தன்னை மறந்து பொதுவாக பாட்டுக்காரங்க அனுபவிச்சு பாடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க அனுபவிச்சு வாசிக்கிறதுங்கிறது இந்த மேடையில தான் பார்த்தோம். அது நம்முடைய சுதர்சன் சார் ஆகட்டும், நம்முடைய துர்காராவ் சார் ஆகட்டும், நம்முடைய லட்சுமி ஆகட்டும், நம்முடைய ராஜேந்திரன் ஆகட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்கள் ஆகட்டும், இது ஒரு பெரிய இசை அனுபவம். மியூசிக் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அற்புதமான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தன்னை மறந்து வாசித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல நம்ம வார்த்தையை பேசுறதுங்கிறது அனாவசியமான வார்த்தை. அவ்வளவு அழகான ஒரு பெரிய, அதாவது ஒண்ணு நினைச்சு பாருங்க, இத மாதிரி ஒரு குவாலிட்டி கச்சேரியை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தால்தான் ஏற்பாடு பண்ண முடியும். உண்டா இல்லையா ராஜேந்திரனுக்கு தெரியும். ஆனால் இன்று இந்த மேடையில எந்த விதமான வஞ்சகமும் இல்லாமல் நம்முடைய சுதர்சன் ஆகட்டும், நம்முடைய துர்காராவ் சார் ஆகட்டும், நம்முடைய லட்சுமி நாராயணன் ஆகட்டும், நம்முடைய ராஜேந்திரன் ஆகட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆகட்டும், அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இசை வெள்ளம் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். எந்தனோ மகானுபாவர்கள் சொன்னான். இந்த மாதிரி மகானுபாவர்கள் எல்லாம் வாசிக்கும் போது கேட்கக்கூடிய பேரு நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா. அதனால நாம தான் மகானுபாவர்களா வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய காது அந்த பயணி பூர்வீக புண்ணியத்தினாலே பெற்றது. இந்த இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நேரம் ஆகிக்கொண்டே போகிறது. அதே சமயத்தில் இந்த 5 நாள் விழா நாம் நன்றி பாராட்டுகின்ற நிகழ்ச்சியை ஒரு 5 நிமிடத்தில் நாம் செய்ய வேண்டும். இந்த 5 நாள் இசை நிகழ்ச்சி 15ஆம் தேதியில ஆரம்பிச்சு 19ஆம் தேதி வரைக்கும் கரெக்டா ஒரு 5:30 மணிக்கு வந்து நம்முடைய சுவாமி படத்துக்கு திருவிளக்கு ஏற்றி ஆராதனை பண்ணி துவக்கி வைக்க நம்முடைய பட்டாச்சாரியார், பெருமதிப்புக்குரிய நம்முடைய பரகாலம் பட்டாச்சாரியார் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்காக மேடைக்கு வரும்படி அழைக்கின்றேன். அவருக்கு மேடையிலே பொன்னாடை அணிவித்து சம்பாவனை செய்யப்படுகின்றது. இந்த 4 நாட்களும் எல்லா கலைஞர்களையும் கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கோகுலாச்சாரிய அவர்களுக்கு இப்பொழுது விஜயதரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இருக்கிறார்கள். இன்றைய விழாவினுடைய நாயகர் அவர்கள். நல்ல ஒரு நீண்ட கடவுள் கொடுங்க. கலைஞர்களுக்கு ஒரு ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கலைஞர்களை கௌரவப்படுத்தி பேசுறதுன்றது அது கோகுலாச்சாரிய ஐயா மட்டாலும் மட்டும்தான் முடியும். நிறைய நம்முடைய ராமநம்பி இசைக்குழுவினுடைய தூணாக விளங்கு இந்த இசை விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் விஜயதரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவருக்கு சம்பாவனை செய்கிறார். அடுத்து அவரோடு இருந்து இந்த திருக்கல்யாண உற்சவத்தை ஏற்பாடு செய்து மிக அற்புதமாக நடத்திய
பத்ரி பட்டாச்சாரியர் அவர்களை மேடை கிடைக்கின்றேன். அவர் இல்லாவிட்டால் அந்த திருக்கல்யாணம் ஒரு சிறப்பாக நடந்திருக்க முடியாது. அதுதான் இருந்து நடத்தி வைத்தார். நம்ம தர சம்பாவனை எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இருந்தாலும் கூட இந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் அன்னைக்கு அழகா நடத்தி வைத்த அவருக்கு நன்றி பாராட்டி அவருக்கு பொன்னாடையும் ராமபிரசாதமாக சிறு அளவிலான சம்பாவனையும் அளிக்கும்படி பேராசிரியர் விஜயேந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இப்ப எனக்கு கொஞ்சம் வர முடியாத ஒரு சூழலா போயிடுச்சு. இருந்தாலும் கூட இன்னைக்கு காலையில இடத்தை பார்த்து எனக்கு அப்பப்ப சார் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். நம்முடைய இசைக்குழுவினுடைய முக்கியமான உறுப்பினர் நம்முடைய விஜயேந்திரன் அவர்களுக்கு டாக்டர் BLB சுதர்ஷன் அவர்களை பொன்னாடை அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நண்பருக்கு போனது கிடையாது. ஏன் சொல்லலைன்னா அவரும் நானும் ஒண்ணுதான். அதனால நானே சொல்லிக்கிட்ட போல அவர் PS மூர்த்தி சார் அவர்களுக்கு மாப்பிள்ளை. ஸோ மாமனாரை இவ்வளவு கௌரவப்படுத்தி சிறப்பாக செய்யறது நான் என்னுடைய இதில் முதல்ல பார்க்கணும். அதனால அவருக்கு பெரிய அதான் நாங்கள் கௌரவப்படுத்திக்கிறோம். ஆனால் பொன்னாட கோவிலில் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து இந்த இசை நிகழ்ச்சி இவ்வளவு அற்புதமாக நடப்பதற்கு ஒருங்கிணைப்பு செய்த நம்முடைய ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும்படி இந்த ஆர்கனைசர் முறை அடுத்து ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது. இந்த 5 நாள் இசை நிகழ்ச்சியையும் சின்னதா ஒளிப்பதிவு செய்து அதை அன்னன்னைக்கே இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி அதெல்லாம் உலகமெல்லாம் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைங்கரியத்தை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இங்கே கிடையாது, பரங்கிப்பேட்டையில இருந்து விடாம வர்றார். அவங்க ஒரு லட்சம் ஏற்றிட்டு போயிறாங்க. அவர் 5:45 மணிக்கு வர்றார், 10:15 மணிக்கு தான் வீட்டுக்கு போறார். தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டு இதை ஒரு தொண்டாக நான் சொன்ன சாதாரண ஒரு சின்ன வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க, எப்படி சார் இந்த முழு கச்சேரி அப்லோட் பண்றீங்கன்னா இது கொஞ்சம் பிக்சல் கம்மி தான் சார், இருந்தாலும் ராத்திரி போட்டுருவேன், விடிய அது அப்லோட் ஆகும். மருத்துவர் பூபதி அவங்க அப்பா ஒரு புகழ்பெற்ற சித்த மருத்துவர் பரங்கிப்பேட்டையில இசையின் பால் ஈடுபாடு கொண்டு இந்த இசை நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் நாளையே யூடியூப் மரு பூபதி அந்த சீட் அவர் எல்லாருக்கும் கொடுப்பார். அவருக்கு நன்றி பாராட்டி இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. பேசுறீங்களா? பேசுங்க. கச்சேரி நடக்கும்போது தொந்தரவு கொடுக்குற மாதிரி நான் இருக்கிறதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். சில செய்திகளை நம்ம பரிமாறிக்கொள்ளும் போதுதான் அதோட சிறப்பு நமக்கு தெரியும். நம்ம கையில இருக்கிறதோட சிறப்பு நமக்கு தெரியும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி மடத்தை கட்டி நமக்கெல்லாம் வெற்றி சென்ற மூதாதையர்களுக்கு முதல் வணக்கம். அடுத்து இத்தனை ஆண்டுகளாக நம்மை போலவே பயன்படுத்தி மறைந்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் அடுத்த வணக்கம். மண் செடி கொடி மண்டி கிடந்த இந்த இடத்தை தன்னார்வத்துடனும் சேவை மனப்பான்மையுடனும் மேடை ஷெட்டு தரை அமைத்து கொடுத்து இன்னும் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் திருமதி ஜோதிமணி அம்மா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எனது வணக்கத்தோடு கூடிய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலயம் பத்திரிகை ஆசிரியர் திரு கோகுலாச்சாரி ஐயா அவர்கள் கூறியது போல் சிலருக்கு சேவை செய்ய தெரியும், சிலருக்கு இசைக்க தெரியும், சிலருக்கு கேட்க ரசிக்க தான் தெரியும். அந்த வகையில் கடை பாக்கியம் பெற்றவன் நான். எவ்வளவு வேலைகள் எனக்கு இருந்தாலும் அதனை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கு வந்தது மட்டுமல்லாமல் இந்த தில்லை சுற்று வட்டாரத்தில் உள்ள கச்சேரிகள் எங்கு நடந்தாலும் வந்து விடுவது எனக்கு பிடித்தம். இசையை சார்ந்து இருக்கும் அனைவருமே எனது இரத்த சொந்தங்களாகவே பார்க்கிறேன். இங்கு இருவருக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன்.
மாரியப்பன் ஐயா அவர்கள். காரணம், மாதம் ஒரு நாள் பௌர்ணமி இசை விழாவில் அவர்கள் குழுவுடன் என்னையும் அழைத்து செல்கிறார்கள். அவர்கள் இசையை பதிவு செய்து யூடியூபில் பதிவேற்றம் செய்ய பழகிக் கொண்டேன். அதனால் அவர்களுக்கு எனது நன்றி. இரண்டாவது நமது ஸ்ரீராம் அவர்களுக்கு, ஏன் என்றால் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தது போல் வீடியோவை யூடியூபில் பதிந்து விட்டேன். ஆனால் அதனை அடுத்தவர்களுக்கு பார்க்க வைப்பது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்ரீராம் அவர்கள் தான் எனது யூடியூபோட URL எது என்பதை தெரிவித்து அதை எப்படி மற்றவர்கள் பார்க்க வைக்க வேண்டும் என்பதையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். திரு கோகுலாச்சாரியர் ஐயா அவர்கள் 2 நாட்களாக பேச்சின் இடையே இந்த ஆண்டு நமது ஸ்ரீராம் அவர்களால் இசை சேவை செய்ய இயலாமல் போய்விட்டது என்று ஆதங்கப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். நடப்பது யாவும் நன்மைக்கே என்றும் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போய்விட்டது என்றும் கூறுவார்கள். அதுபோல் பெரிய கண்டத்தில் இருந்து தப்பி இருப்பதே ஸ்ரீராம் அவர்களின் சேவையின் தேவைக்காகவே ஆயுளை நீட்டி இருப்பதற்காக இந்த விபத்து என்றே நான் பார்க்கிறேன். நமது சங்கொலி வேந்தனில் ஆரம்பித்து செல்வர் ஜோதிமணி அம்மாள் வரை இவ்வளவு சேவைகள் செய்து கொண்டிருப்பதால் மாதத்தில் ஒரு நாள் தங்கள் மாணவர்களுடன் வந்து இசை சேவையை ஆற்ற இங்கு இருக்கும் இசை ஆசான்களை முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். அது இந்த மாணவர்களுக்கு, அவர்களிடம் படிக்கும் மாணவர்களுக்கு மேடை அச்சத்தை போக்கும் பயிற்சி பற்றையாகவும் அமையும். இங்கு எந்த நிகழ்வு நடந்தாலும் அதனை SMS மூலமாகவோ அல்லது தபால் வாயிலாகவோ விளம்பரப்படுத்த என்னால் இயன்ற உடல் உழைப்பை தர சம்மதிக்கிறேன் என்று உங்கள் அனைவர் முன் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாதம் ஒரு முறைன்னு சொன்னது. ஆனால் அது முன்னாடி சின்ன ஆசை வந்து நீங்க எல்லாம் உட்காந்துருக்கிறது பார்த்து, ஏன்னா இவ்வளோ ஆதரவு இருக்கும்போது, இவ்வளோ பெரிய ஆதரவு, ஏன்னா இந்த நேரம் 10 மணி ஆகும்போது இவ்வளோ பெரிய ஆதரவு இல்லை, ஒரு இசை வேள்வி செய்யணும்னு ஒரு ஆசை வந்துருக்கு. அது எப்படின்னு தெரியல, ராமர் செய்ய வைப்பாருன்னு நினைக்கிறேன். இசை வேள்வினா தமிழோட தெரியாது, அதை செய்யணும்னு ஆசை. கண்டினியூஸாக ஒரு அகண்டம் மாதிரி செய்யலான்னு. அப்போ நிறைய நேரம் இருக்கும், நிறைய எல்லாரும் அனுபவிக்கலாம், நீங்களும் அனுபவிக்கலாம். பார்ப்போம், அது நல்ல நேரம் வரும்போது அதை செய்வோம். அதை நானும் கூட இருந்து செய்வோம். ரொம்ப முக்கியமான ஒருவருக்கு அவசியம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த மேடையை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்து, இந்த ஆடியோலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, இந்த இசை நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துங்கள், உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அத்தனை உதவியும் செய்து தருகிறேன் என்று ஒரு சப்போர்ட்னா கேட்டு தரதுங்கிறது ஒண்ணு இருக்கு, கேட்காமலே தரதுன்னு ஒண்ணு இருக்கு. வாலண்டரி சப்போர்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தந்து இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு இந்த 5 நாளும் இந்த மேடையில நடத்துவதற்கு காரணமான திருமதி ஜோதிமணி அம்மா அவர்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய உதவி இல்லாமல் இது இத்தனை சிறப்பாக நடந்திருக்க முடியாது. அவர்கள் இல்லை, காரணம் அவங்க கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டாங்க. உண்மையிலே அவர்களுக்கு இந்த மேடையிலே ஒரு கௌரவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். முதல் நன்றியை அவர்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். அப்படி இது கிட்டத்தட்ட 4 வருடங்களாக இந்த ராமநவமி இசை விழா நடந்து வருகிறது. 4 வருடங்களிலும் அவர்கள் நமக்கு எல்லா விதத்திலையுமே உறுதுணையாக இருந்து கச்சேரிக்கு வந்து உட்கார்ந்து கேட்டு அவருடைய குழுவினரோடு எல்லா விதத்திலும் உதவுகின்றார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை போலவே இவ்வளவு அழகான நிகழ்ச்சி கொஞ்சம் கூட குளறுபடி இல்லாமல் நம்முடைய காதுகளுக்கு இனிமையாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுவதற் காரணம் நம்முடைய தென்னரசு ஆடியோ. அந்த தென்னரசு ஆடியோவுடைய உரிமையாளர் திரு ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு நாள் போலவே 5:30 மணிக்கு இங்கே வந்து இருந்து பொறுமையாக வேறு விஷயம் சொல்ல பாருங்க, அவருக்கு முட்டி வரை அவருக்கு 2 நாள் லீவ் போன கூட முடியல அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் இந்த படியில ஏறி இறங்கி இந்த மைக்க வச்சு அந்த மைக்க வச்சு அவ்வளவு அழகாக அதாவது ஒரு விஷயம் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது இங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க அவரை கவனிச்சீங்கன்னா தெரியும். அவர் எல்லாத்தையும் லெவல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு தூரத்துல அங்க போவார், அங்க போய் கேட்பார், கேட்டு இது சரியா இருக்கா அது சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இங்க வந்து உடனே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவார், ஃபைன் டியூன் பண்ணுவார். அவ்வளவு தொழில் ஆர்வம். காரணம்
இசை தெரிஞ்சவங்களால தான் அதை ரசிக்க முடியும், அல்லது இசையில ஆர்வம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இசை அப்படி இசை ஆர்வத்தோடு தன்னுடைய உடல்நல குறைவையும் பொருட்படுத்தாமல் இதுவும் ஒரு சர்வீஸ் தான், ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை அவர் செய்து வருகிறார். அவருடைய உதவி இல்லாவிட்டால் இந்த கச்சேரியே அவரால் வீணாக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அவர் துர்காரா எப்படி வாசிச்சாலும் சரி, லட்சுமி நாராயணன் எப்படி வாசிச்சாலும் சரி, விஎல்எஸ் சுதர்சன் சார் எப்படி வாசிச்சாலும் சரி, உண்டியிலிருந்து பண்ணிடுறேன்னு அவரால் முடிவெடுக்க முடியும். ஆனா இதை அழகா கொண்டு போய் சேர்க்கணும் நினைச்ச அவர் பேரை எப்படி பாருங்க, தன கோடி கோடி தனம், இசை செல்வம், அந்த செவி செல்வம், அந்த காது நல்லா அவருக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். அந்த காது ஒழுங்காக இருக்கிறதுலதான் அவரால் அழகான ஒரு அற்புதமான ஒரு ஆடியோவை வைக்க முடிந்தது. உங்கள் சார்பிலே 5 நாள் பொறுமையாக இருந்து இந்த இசை வேள்விக்கு அழகா சொன்னார், வேள்வி என்று சொன்னார், அந்த வேள்விக்கு உறுதுணை புரிந்த நம்முடைய தனக்கோடி அவர்களுக்கு இசைக்குழுவின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து வழியிருக்கிறோம். பேராசிரியர் விஜயகரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்தார். இது இந்த வருடம் இந்த நிகழ்ச்சி, இந்த 5 நாள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த வருடம் உங்களுடைய உறுதுணையோடு நீங்களே கேட்கணும், அப்பதான் நாங்க நடத்துவோம். நீங்க ஐயா ராமநவமி என்ன விட்டுட்டீங்க நடத்துங்கன்னு சொன்னாதான் நடத்துவோம், இல்லாட்டி நாங்க நடத்த மாட்டோம். அதனால ராமர் சொன்னாலும் சரி, சரி 101வது ஆண்டு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்பவே அந்த மண்டபத்தினுடைய பெருமை தெரிஞ்சுக்கலாம். நான் அடிக்கடி சொல்றது வழக்கம், உட்கார்ந்து வாசிக்கிற மேடை சாதாரண மேடை இல்லைன்னு. இதுவே ஒரு இசை சித்தர்கள் வாசித்த மேடை. நீங்க சாதாரணமானவர்களுக்கு மியூசிக் தூக்கலா தான் வரும், தூக்கலா இருக்கிறவர்களுக்கு இன்னும் தூக்கலா இருக்கும். அந்த மாதிரி மேடை. காரணம் இந்த இடத்துல பெரிய பெரிய மகானுபாவர்கள் வாசித்த மேடை என்று சொல்லியிருக்கிறேன். 100 வருடங்களாக தொடர்ந்து இந்த ராமானுஜர் பஜனை மடத்திலே கிருஷ்ண ஜெயந்தி விழா நடந்து வருகிறது. 100ஆண்டு விழா இப்ப செப்டம்பர் மாசம் நடந்து முடிந்தது. அடுத்த 4 மாதத்தில் அடுத்த கிருஷ்ண ஜெயந்தி விழா மிக அற்புதமாக கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. அது 101வது கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெறுகிறது. 4 மாசம் முன்னாடியே நாங்க சொல்லிடுறோம். இப்ப கிருஷ்ண ஜெயந்தி விழா எப்ப நடக்குன்னு நீங்க கேட்கணும். கிருஷ்ண ஜெயந்தி விழா எப்ப ஆரம்பிக்க போறீங்க இப்பயே சொன்னாங்க. ஆனா எங்க கிட்டேயும் குறை இருக்கு, இன்னும் சரியான முறையில அதை ப்ரொவைட் பண்ண. சில பேர் இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறாங்களான்னு ஒருத்தர் கேட்டார். ஆகையினாலே அடுத்த வருடம் இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி நல்ல முறையில இப்பயே நல்ல கூட்டம் வருது, இன்னும் நிறைய இசை ஆர்வலர்களை உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்தா தானா வருவாங்க, காது பெற்ற வேணாம். அந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை இந்த இடத்திலே அமைத்து தர வேண்டும். கேட்பவர்கள் நன்றாக கேட்கும்படியாக இருந்தால் வாசிப்பவர்கள் எதை பற்றியும் கலந்துவிட மாட்டார்கள். ஆகையினாலே இசை கலைஞர்களுக்கு 5 நாள் இசை விழா நடத்திய முக்கியமாக சேர்த்துவுக்கு நன்றி தெரிவிக்கணும். அவர் காலையில எல்லாத்தையும் அழகா சுத்தப்படுத்தி கடைசி உட்கார்ந்து எல்லாத்தையும் செஞ்சார். அவருடைய உழைப்புக்கும் நம்முடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் நன்றி. எல்லோருக்கும் ராமருடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க வேண்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு இப்பொழுது இசைக்கலைஞர்கள் மேற்கொண்டு ஒரு பாடல்களை பாடி நிறைவு செய்வார்கள். ராஜேந்திரன் அவர்களுக்கு முன்னாடி உறுப்பினர் என்கிற முறையில் இப்போ இந்த இசை நிகழ்ச்சியினுடைய இசைக்கலைஞர் என்கிற முறையில் அவருக்கு பொன்னாடையும் ஷீல்டும் வழங்கப்படுகின்றது. இசைக்கலைஞர்களுக்கு சன்மானம் வழங்கப்படுகிறது. அண்ணாமலை பல்கலை எழுத்து வழித்தலும் பேராசிரியர் திருவாளர் துர்காராம் அவர்கள். பொதுவாக நண்பர்கள் சன்மானம் செய்ய வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. சன்மானம்ன்றது ஏற்றுக்கொள்ளணும், அது ஒரு பிரசாதம், வேண்டாம்னு சொல்லுவாங்க. அடுத்து கட வித்வான் குழந்தை லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு மோர்சிங் வித்வான் சுதந்திரம் ஆர் ராஜேந்திரன் அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி.
அடுத்த ராமநவமி உற்சவம் இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு கலைஞர்களும் இசை ஆர்வலர்களும் ரசிகர்களும் இசை அன்பர்களும் ராம பக்தர்களும் உறுதுணையாக இருந்து இந்த இசை வழியை இன்னும் சிறப்பாக நடத்தி தர வேண்டும். எல்லோருக்கும் நன்றி. எல்லோருக்கும் ராம அனுகிரகம் கிடைக்கட்டும் என்று சொல்லி இப்பொழுது இசைக்கலைஞர்கள் தொடர்ந்து இசை நிகழ்ச்சியை வாசித்து நிறைவு செய்வார்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.